நிறைய விவசாயிகள் புலம்புறது நமக்கு சிரிப்பாக இருக்குது. ஆடு வளர்த்தங்க, ஆடு எல்லாத்தையும் நாய் தெருநாய் வந்து கடிச்சிருச்சுங்க. நீங்கள் ஆடு வளர்த்தீங்க, ஏன் நாய் வளர்க்கல? காவலுக்கு சரி, வெளிநாட்டில் எவனாவது ஆடு வளர்க்குறான், நாய் வளர்க்காம இருக்கானா? ஷெப்பர்ட் டாக்ஸ் ஃபுல்லாவே இருக்கு, கார்டிங் டாக்ஸ் இருக்கு. அப்ப வெளிநாட்டுல ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியுது அறிவு, ஏன் தமிழ்நாட்டுல ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியல? இங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நீ ஏன் மாறின? புரியுதா? மண்டை ஆடு, மண்டை நாயின்னு ஒரு நாய் இருக்குல்ல, அது பேர் என்ன ஆக்சுவலா? மண்டைன்னு இல்ல, அது மண்டை பெருசா, மந்தை நாய். ஆட்டு மந்தைகளோட மந்தையா அது போறனால அது பேர் மந்தை நாய். ராமநாதபுரம் மந்தை நாய் ஏன் நீ விட்ட? காலியா அது ஃபுல்லா இருக்குங்க. பட் அந்த பழக்கத்தை விட்டாங்க. அந்த பழக்கத்தை விட்டீங்கல்ல. மந்த நாய் இருக்கணும்ல. மந்த நாய் எங்க? இப்ப ஒரு மந்த நாயை நீங்க வச்சிருங்க உங்க கூட்டத்துல, ஒரு ஆட்டு தொட்டில நீங்க ஆடு கட்டி போடுற இடத்துல ஒரு மந்த நாயை அவுத்து விட்டுருங்க. எத்தனை தெருநாய் வந்து அதை உங்க ஆடை கடிச்சிட போகுது பார்க்கலாம். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நாயை பகையாளியா பாக்குறீங்க, பங்காளியா பார்க்க மாட்டேங்கிறீங்க. நோக்கம் என்ன? உங்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லையேப்பா.